ஹலோ ஆல், வெல்கம் பேக். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சூப்பராக இருக்கீங்க அப்படின்னு நம்புகிறேன். ஸோ இன்னைக்கு ஒரு வீக்கெண்ட் vlog தான். யூஸ்வலாக வீக்கெண்ட்னாலே வெளில போகிறது, வெளில சாப்பிட்றது, நியூ பிளேசஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது, இந்த மாதிரி தான் எல்லா வீக்கெண்டுமே கொஞ்சம் பிஸியாக போயிட்டே இருக்கும். பட் இந்த வீக்கெண்ட் வந்து நாங்கள் ரொம்ப ப்ரொடக்டிவாக இருக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணி வந்து யோசித்தோம். ஸோ பிகாஸ் இந்த வீக்கெண்ட் வந்து நாங்கள் க்ளீன் பண்ணலாம், வீடு ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணணும் அப்படின்னு நாங்கள் பிளான் பண்ணியாச்சு. ஸோ 1 வீக்காகவே இந்த பிளான் போயிட்டே இருந்தது. யூஸ்வலாக நான் எப்போவுமே வீட்டில் இருக்கிறதுனால எனக்கு எப்போவுமே வீடு வந்து ரொம்ப நீட்டாக இருக்கணும் அப்படின்னு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது எனக்கு ரொம்ப ஹாப்பி வைபாக இருக்கும். எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் வீடு நீட்டாக இருந்தாலே. ஸோ எனக்கு கொஞ்ச நாளாக தோணிகிட்டே இருந்துச்சுன்னா அப்பப்போ ஒவ்வொரு ரூம் இல்லைனா ஒவ்வொரு பிளேஸை வந்து நான் டஸ்ட் பண்ணுவேன். ஸோ இன்றைக்கி எல்லா பொருள் எல்லா திங்ஸையுமே நம்ம வந்து நீட்டாக்கணும், எல்லாமே க்ளீன் பண்ணணும் அப்படின்னு நான் நினச்சி ஸோ ஃபிக்ஸாக இந்த வீக்கெண்ட் பண்ணலாம். பிகாஸ் நான் தனியாக பண்ண முடியாது. ஸோ பண்ணலாம் அப்படின்னு வந்து நான் பிளான் பண்ணியிருந்தேன். அண்ட் வந்து நான் இப்போது வீடு வந்து நான் க்ளீன் பண்ணுறேன் இல்லைனா ஏதாச்சும் பண்ணுறேன் அப்படின்னா இல்லை டைம் டேபிள் போடுறது, இந்த டே தான் ஃபிக்ஸ் பண்ணுறது இல்லைனா அந்த மாதிரியெல்லாம் கிடையவே கிடையாது. அந்த மாதிரி நான் பிளான் பண்ணேன் இல்லைனா கரெக்டாக டைம் டேபிள் போட்டு இன்றைக்கி வந்து இது க்ளீன் பண்ணும் அப்படின்னு நான் நினச்சி நான் அன்றைக்கி பண்ண முடியலை அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து எனக்கு அது ஸ்ட்ரெஸ்ஸாகவே இருந்துகிட்ருக்கோம். ஐயோ இன்றைக்கி பண்ணல, இன்றைக்கி த்ரூ அவுட் த டே நான் பண்ணவே இல்லையே, நீ என்னைக்கு பண்ணுறது, அந்த மாதிரி இப்போ ஒரு தாட் போயிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரியெல்லாம் இல்லை, எனக்கு தோணும் என்னோடய வீடு வந்து இன்றைக்கி கொஞ்சம் டஸ்டியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தோணுப்போ ஓகே அது 2 days பிளான் பண்ணுவேன். நான் என்னைக்கு பண்ணலாம், இன்றைக்கி டைம் இருக்குது. ஸோ கண்டிப்பாக நமக்கு ஹஸ்பண்ட் ஹெல்ப் தேவை. ஸோ அவங்க என்றைக்கு ஃப்ரீயாக இருக்காங்கன்னு பிளான் பண்ணி ஸோ 1 day பண்ணுறது தான். நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா நீட்டாக தரவாக எல்லாமே க்ளீன் பண்ணிடுவேன். கொஞ்சம் ஸ்டார்டிங் ப்ராப்ளம் தான், மற்றபடி நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன்னா கம்ப்ளீட்டாக முடிச்சிடுவேன். ஸோ நான் வந்து இன்றைக்கி சாட்டர்டே மார்னிங் நான் வந்து மார்னிங்கே சீக்கிரமாக ப்ரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சுட்டு நான் ஒரு 8:30 9க்கே க்ளீனிங் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அப்படி தான் எனக்கு மத்தியானம் கம்ப்ளீட் ஆகும். அண்ட் எனக்கு மத்தியானம் லஞ்சும் ப்ரிப்பேர் பண்ணணும் இல்லையா? ஸோ அதனால நாங்கள் சீக்கிரமாகவே ஆரம்பிச்சுட்டு ஒவ்வொரு பிளேஸ் ஒவ்வொரு பொருளையும் எல்லாமே டஸ்ட் பண்ணிட்டோம். ஸோ அந்த ஃபைனலாக அந்த எல்லாமே க்ளீன் பண்ணி நீட்டாக இருக்கும்போது அது ஒரு பயங்கர ஹாப்பியாக இருந்துச்சு. அண்ட் கொஞ்ச நாள் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் வீடெல்லாம் அப்படி பார்க்குறதுக்கு, குக் பண்ணுறதுக்கு கொஞ்ச நாள் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். ஸோ எகெயின் பேக் ரொம்ப லேசி ஆயிடுவோம். ஃபைனலாக அவ்வளோதான், வீடு வந்து சூப்பர்பாக மாறிடுச்சு. எல்லாமே டஸ்ட் பண்ணி மாப் பண்ணி எல்லாமே அந்தந்த திங்ஸ் எல்லாம் அங்கங்கே வச்சு க்ளீன் ஆக்கிட்டேன். இப்போ தான் ஒரு ஹாப்பியாக இருக்குது, ஒரு ஹாப்பி வைப் இருக்குது. ஸோ மேபி நான் கொஞ்ச நாள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக எல்லாமே பண்ணுவேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் வந்து இன்றைக்கி நான் லஞ்சில் வந்து சிக்கன் ரோஸ்ட் எப்படி பண்ணுறது அப்படின்னு நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ரொம்ப சூப்பராக இருக்கும், சீக்கிரமாக பண்ணிடலாம். ஒரு எம்மி டம்மி சிக்கன் ரெசிபி அப்படின்னு சொல்லலாம். ஸோ கண்டிப்பாக நான் அதை வந்துட்டு ஷேர் பண்ணுறேன். லஞ்ச் வந்து ரொம்ப சிம்பிளாக தான் நான் பிளான் பண்ணியிருந்தேன்.
இன்றைக்கி ரைஸ், மோர் குழம்பு, சிக்கன் ரோஸ்ட் அவ்வளோதான். பிகாஸ் நம்ம கொஞ்சம் நல்லா ஒர்க் பண்ணுறதுனால கண்டிப்பாக டயர்ட் ஆயிடுவோம். அதனால தான் சிம்பிளாக லன்ச் பண்ணியிருந்தேன் வீக்கெண்டில். ஸோ இது வந்து ரொம்ப சிம்பிளாக பண்ணலாம். நம்ம எகெயின் சொன்னது மாதிரி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து நீங்கள் எது வேணாலும் கூட லைக் ஆப்பம், இடியப்பம், இட்லி, தோசை இது எல்லாத்துக்குமே ஒரு ப்ராப்பர் சைட் டிஷ்ஷாக இருக்கும். ஸோ இன்றைக்கி நான் வந்து மட் பாட்டில் தான் வந்து சிக்கன் ரோஸ்ட் பண்ண போகிறேன். நான் யூஸ்வலாக வந்து ரொம்ப ஹெல்த்தியாக சாப்பிட ஆரம்பிக்கும்போது நம்ம யூஸ் பண்ணுற திங்ஸ் கூட கொஞ்சம் ஹெல்த்தியாக லைக் நம்ம நல்லதாக இருந்துச்சுன்னா அது வந்து ஒரு ஹெல்த்தி பேக்டு மீலாக இருக்கும். நான் ரீசெண்டாக வந்து நிறைய மட் பாட் அப்புறம் வந்து ஸ்டீல் வந்து நிறைய யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ ஓகே, நம்ம வந்து இப்போ வந்து அந்த சிக்கன் ரோஸ்ட் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் கோகோனட் ஆயில், அதில் மஸ்டர்ட், கறி லீஃப், ட்ரை சில்லி போட்டு கொஞ்சம் சாட்டே பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா வந்து நான் ஸ்மால் ஆனியன் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஸ்மால் ஆனியன் ஆட் பண்ண வேணாம் அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நான் ஜிஞ்சர் கார்லிக் போட்டு கொஞ்சம் சாட்டே பண்ணலாம். சாட்டே பண்ணி கொஞ்சமாக நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா வந்து மசாலா போடணும். மசாலா வந்து 1/2 டீஸ்பூன் டர்மரிக் பவுடர், 2.5 டீஸ்பூன் சில்லி பவுடர், அப்புறம் கொரியாண்டர் பவுடர் வந்து கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கலாம். ஒரு 3.5 டீஸ்பூன் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கரம் மசாலா 1 டீஸ்பூன். வாட்டர் எதுவுமே போட வேணாம். கொஞ்சம் சால்ட் போட்டு அது லைட்டாக வந்து நம்ம சாட்டே பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வாட்டர் போட்டோம் அப்படி வாட்டர் நான் ஆட் பண்ணல. நீங்கள் வந்து கொஞ்சம் வதக்கிட்டே இருந்தீங்கன்னா சிம்மில் வச்சு வதக்கிட்டிங்கன்னா அது கரெக்டாக இருக்கும். அப்புறமா நான் வந்து 1/2 kg சிக்கன் எடுத்திருக்கேன். ஸோ அதை வந்து நான் வாஷ் பண்ணி டர்மரிக் பவுடர் போட்டு க்ளீன் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அதையுமே நம்ம இதில் போட்டு ஸ்டர் பண்ணிக்கலாம். எகெயின் நான் வாட்டர் எதுவுமே ஆட் பண்ணல. அந்த சிக்கனில் இருக்க வாட்டரே இருந்துச்சு. அதுவே வந்து நமக்கு ஸ்டர் பண்ண வந்து அது குக் ஆகி கரெக்டாக வந்துடும். அந்த மசாலாலாம் பிடிச்சிக்கும். ஸோ தேவையான அளவு சால்ட் போட்டு எகெயின் நல்லா ஸ்டர் பண்ணி வந்து நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஸோ ஒரு 15 மினிட்ஸ் நம்ம அப்பப்போ வந்து அதை பார்த்து வந்து ஸ்டர் பண்ணணும். இல்லைன்னா வந்து அது அந்த மசாலா வந்து லைட்டாக கரிஞ்சிடும். ஸோ அது அடி பிடிச்சிருச்சு அப்படின்னா அந்த ஃப்ளேவர் வந்து நமக்கு கரெக்டாக இருக்காது. ஸோ நான் ஃபைனலாக வந்து இந்த மாதிரி கோகனட்டை வந்து சின்ன சின்னதாக சாப் பண்ணி ஆட் பண்ணுவேன். அது ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம ரைஸ் கூட அந்த ரொம்ப க்ரன்ச்சியாக அது சிக்கன் கூட சாப்பிட்றதுக்கு. ஸோ ஃபைனலாக கறி லீஃப் போட்டு இந்த கோகனட் போட்டு ஸ்டர் பண்ணி ஒரு 2 to 3 மினிட்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஆஃப்டர் அ ஹாப்பி மீல் வந்து நாங்கள் கொஞ்சம் கார்டனிங் ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். ஸோ பேசிக்காக எங்கிட்ட வந்து கொஞ்சம் கீரை, கொத்தமல்லி, அப்புறம் வந்து துளசி இந்த மாதிரி எல்லாமே வந்து நான் வீட்டில் வச்சுடுவேன். ஸோ
நம்ம பேசிக்காக நம்ம இப்போ கீரை எல்லாமே வந்து வீக்லி ட்வைஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அதெல்லாம் நான் வீட்டில் கொஞ்சமாக வச்சுருவேன். ஸோ இன்றைக்கி நாங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நாங்கள் வாங்கியிருந்தோம். லைக் இந்த ஸ்பினேச்லேயே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் கீரை, ரெட்டு, க்ரீன் எல்லாம் அந்த மாதிரி. அண்ட் அப்புறமா வந்து பீன்ஸ் இந்த மாதிரி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சீட்ஸ் நாங்கள் வாங்கினோம். ஸோ அதையுமே வைக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். ரொம்ப ஒர்க் இல்லை. ஸோ இதுவுமே ஒரு 1.5 ஹவர்ஸில் முடிஞ்சிரும். ஸோ இன்றைக்கி அதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணலாம் அப்படின்னு இருந்துச்சு. ஸோ நாங்கள் டொமேட்டோ சீட் வந்து ஒரு 2-3 டேஸ்க்கு இல்லை 1 வீக் முன்னாடி நாங்கள் போட்டிருந்தோம். அதுவும் ரொம்ப சூப்பராக வந்துருச்சு. ஸோ அதையுமே நாங்கள் வந்து எக்ஸ்ட்ராவாக ஒரு பாட்டில் வந்து அதை எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த ஒர்க் எல்லாமே போயிட்டு இருந்துச்சு. ஸோ எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் நம்ம சாப்பிட்ற வெஜிடபிள்ஸ் எல்லாம் நம்ம வந்து அதை க்ரோ பண்ணி அதுலேருந்து எடுத்து சாப்பிட்றது வந்து அது ஒரு ஒரு அது ஒரு தனி ஹாப்பினஸ் தான். ஸோ எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். அந்த கொரியாண்டரில் வந்து அது குட்டி குட்டி கொரியாண்டர்ஸ் எல்லாம் ஸ்மால் வந்துருந்துச்சு. அதுவும் பார்க்குறதுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஸோ நம்ம எல்லாருமே அது பண்ணலாம். நம்ம பேசிக்காக இருக்கிறது எல்லாமே நம்ம வீட்டிலே அது க்ரோ பண்ணோன்னா நம்ம ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் அந்த மாதிரி. ஸோ எங்களோட ஆஃப்டர்நூன் வந்து இந்த ஒர்க் தான் போயிட்டு இருந்துச்சு. சண்டே ஈவினிங் வந்து நாங்கள் வெளியில் போகலாம் அப்படின்னு வந்து பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ போகிறதுக்கு முன்னாடி வந்து ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு போகலாம் அப்படின்னு நினச்சோம். ஸோ ஈஸியாக பண்ணணும் அப்படின்னா வந்து அது ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் தான். ஸோ இது வந்து ஈஸியாக பண்ணிடலாம். ஆஸ் யூஷுவல் வந்து நம்ம மில்கில் எக் ஆட் பண்ணிவிட்டு அதில் வந்து சுகர் ஆட் பண்ணுவோம். ஸோ நான் எக்ஸ்ட்ராவாக வந்து கொக்கோ பவுடர் ஆட் பண்ணேன். எனக்கு யூஸ்வலாக அந்த சாக்லேட்டி ஃப்ளேவர் ரொம்பவே பிடிக்கும். ஸோ அதில் வந்து நம்ம ப்ரெட் டோஸ்ட் பண்ணி எடுத்துடலாம், அவ்வளோதான். ஸோ அது கூட நாங்கள் காஃபி ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். ஸோ யூஷுவலாக வந்து நான் வந்து கண்டிப்பாக எனக்கு ஒரு பிரேக் நான் ஆஃபன் எடுத்துப்பேன். ஸோ நம்ம எப்போவுமே ஒரே ரொட்டீன் ஃபாலோ பண்ணுறோம், வேறு எதுவும் பண்ணுறதில்ல. வீட்டில் நம்ம க்ளீன் பண்ணுறோம், குக் பண்ணுறோம், பேபியை பார்த்துக்கிறோம், அந்த மாதிரி இருக்கும்போது ஸோ ஆஃபன் நமக்குன்னு ஒரு டே நம்ம வந்து நமக்கு பிடிச்சது மாதிரி இருந்ததுன்னா சீரியஸ்லி இந்த மதர்ஹுட் வந்து ரொம்ப ஹாப்பியாக ஸ்ட்ரெஸ் இல்லாமல் சூப்பராக போகும். நான் யூஷுவலாக இதுதான் ஃபாலோ பண்ணுவேன். எப்போவுமே அப்பப்போ ஒரு பிரேக், இட்ஸ் நாட் வீக்லி ஒன்ஸ் அப்படி இல்லை, நீங்கள் வீக்லி எப்போ உங்களுக்கு தோணுதோ அப்பப்போ ஒரு பிரேக் எடுத்துக்கிட்டால் வந்து ரொம்ப நல்லது. ஸோ நாங்கள் அவளுக்கு கொஞ்சம் டாய்ஸ் வந்து ஷாப் பண்ணோம். யூஸ்வலாக எனக்கு பர்சனலி இந்த டாய்ஸ் எல்லாம் ரொம்ப பிடிக்கும். இந்த மியூசிக் போடுற டாய்ஸ் இந்த எல்லாமே ரொம்ப பிடிக்கும். அவளுக்கு வந்து அந்த அளவுக்கு அதில் பெருசாக இல்லை. ஸோ அதனால் அவளுக்கு பிடிச்சது மாதிரி கொஞ்சம் டாய்ஸ் வாங்கிட்டு எனக்கு பிடிச்சது மாதிரி நல்லா சாப்பிட்டுட்டு அப்படியே நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த vlog ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். See you all in the next vlog. Until then, take care. Bye bye.